ஆகஸ்ட் 5ஆம் தேதி கோகுலுக்கு பர்த்டேங்க. அதனால அன்னைக்கு என்ன பண்ணோம், ஸ்கூல் உனக்கு லீவ் போட்டு சரி கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் திருவரங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு மதியம் தாங்க கிளம்பி வந்தேன். வீட்டில் ஜேசிபி வேலை வந்து ஜேசிபி வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்களா, எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துருந்தாரா, அதெல்லாம் கிளம்ப முடியல. மதியமாக கிளம்பி வந்தேங்க. மதியம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க கொடிமரம் உண்டியல் இதெல்லாம் இருந்தது. கோயில் வந்து வேலை நடக்குதாட்டங்குங்க உள்ளங்க. அதனால் இன்னும் சரியாகலை. அந்த கோயில் உள்ள வேலைலாம் முடிஞ்சாதான் இன்னும் பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்கும். ஆதி திருவரங்கங்க இது. திருவரங்கன்னாவே நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் பாரதி அக்கா ஊர் அதுதாங்க. நான் சின்ன வயசுலேருந்து போயிருக்கேன். இந்த கோயில் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. அங்கே வந்து விழுப்புரத்துலேருந்து ஸ்கூல் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. சுற்றுலா மாதிரி டூர் மாதிரி கூட்டின்னு போய் வந்திருந்தாங்க. அதை கோகுல் நானும் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு இது ரங்கநாயகி அம்மா கோயிலுங்க. எல்லாமே கோயில் ஃபுல்லாகவே மணல் இது மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால மணல் இதெல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறமா கோயிலுக்கு தான் ரங்கநாயகி அம்மா கோயிலுக்கு தாங்க நாங்கள் போனோம். போயிட்டு தரிசனம் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஐயர் இருந்தார். ஐயர்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர் கோகுலுக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னோடனே கோகுல் பேர் அந்த திதி அந்த நட்சத்திரம் அந்த ராசிலாம் கேட்டார். கேட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவனுக்கு கழுத்தில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதேமாரி எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ எடுத்தார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவே வந்து ரங்கநாதரே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அவர் எடுத்துன்னு வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மாலை கொஞ்சம் சாமி கழுத்தில் எடுத்து மாலை கட் பண்ணி எடுத்துன்னு வந்து கோகுல் கழுத்தில் போட்டாங்களா, அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அவ்வளோ எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு சாமியே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சி ஆயிடுச்சுங்க. அது பார்க்குறதுக்கே எனக்கு மனசு நிறைவாயிடுச்சு. கோயிலுக்கு போனதுக்கும் அதுக்கும் அப்படியே ஃபுல்லாக மனசு ஃபுல்லான மாதிரி திருப்தி ஆயிடுச்சுங்க. அதான் சாமியே நம்ம பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு அப்படின்னு திருப்தி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து ரங்கநாதர் இருந்தாருங்க. ரங்கநாதர் கோயிலுக்கு அங்கே ரங்கநாதர் கிட்ட போகணும். அவங்க வந்து ஐயர் சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்காரு. சரி நாங்கள் மட்டும் நின்று வெயிட் பண்ணி பார்த்தோம், வரலை. சரி நாங்களே சாமி கும்பிட்டு துளசி என்ன பண்ணோம், அது பக்கத்துலேயே வச்சுட்டு போட முடியல, ஐயர் இருந்து தான் போட்டிருப்பாங்க. ரங்கநாயகி அம்மாவுக்கு தாமரைப்பூ வாங்கிட்டு போனோம். தேங்காய் வாங்குறதுக்கு வேணாங்க, உடைக்க மாட்டாங்க, கோயிலில் வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே தான் உடச்சிக்கணும் நாங்கள் அது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு தாமரைப்பூவும் துளசியும் வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு தாமரைப்பூ கொடுத்துட்டு துளசி ஐயாவுக்கு எடுத்துன்னு வந்தோம். சாமியை நல்லா திருப்தியாக பார்த்தாங்க ரங்கநாதரை. இது வந்து மூலிகையால் ஆன சிலைன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே சொன்னாங்க, இது வந்து கல்லால் ஆன சிலை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உண்மை அதுதாங்க. அபிஷேகம்லாம் அந்த சாமிக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா மூலிகை இல்லையா, மூலிகை கரைஞ்சி போயிடுன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. ரங்கநாதரை பார்த்தா 1000 கோடியான கோடி கண்ணு இருந்தால் கூட பத்தாதுங்க. அவ்வளோ அழகாக உலகத்துக்கெல்லாம் படி அளந்துட்டு வந்து படுத்துட்டு இருக்காங்க. பூமாதேவி ஸ்ரீதேவியில் தலையில் ஒரு அம்மா காலில் ஒரு அம்மா அழுத்திட்டு உட்காந்துருக்காங்க. தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா பிறந்திருக்காரு பாருங்க. அதுக்கு எதிரில் கண்ணாடி ஒன்று வச்சிருப்பாரு சாமி முகத்தை பார்க்கறதுக்காக. முன்னாடி வந்து அவருடைய வெளியே வரக்கூடிய ஊர்கோல சிலை வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பார்க்க நாங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக, ஏன்னா ஐயர் இல்லைங்களா, அதனால் பொறுமையாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். கூட்டமும் நிறைய வரலைங்க, கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. பொறுமையாக நின்று பார்த்துட்டு எவ்வளோ நேரம் அங்கேயே நின்று இருந்தோம். நின்றுக்கின்னு அழகாக ஒன்று விடாமல் ரசித்து சாமியை பார்த்து, ஐயா அப்பா நீ தான் கட்டி காப்பாற்றின உலகத்தையும் மக்களையும் எங்களையும் எங்கள் பையனை எங்கள் குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அப்புறமா வெளியே வந்தாங்க. வந்த உடனே அன்னைக்கு கடைசி பந்திங்க, ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடுவாங்களா, அது கவர்மெண்ட்டே போடுது அன்னதானம் மாதிரி. அன்னைக்கு நாங்கள் போனோம், கூப்பிட்டு போட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மற்ற நாளெலாம் கூட்டம் அதிகமாக இருக்குமா, சமாளிக்க முடியாதான். இன்னைக்கு கூட்டமே இல்லை, வாங்க 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 சாப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் போயிட்டு கடைசி பந்தி உட்காந்ததுக்கப்புறம் எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாங்க சாப்பிடவே ஆரம்பிச்சாங்க. அப்பயே 4-5 பேர் வரல, 2 பந்தி. சரி இது சாப்பிடுங்க, அதுக்கு எல்லாம் உட்கார வச்சுட்டு தாங்க கரெக்டாக சாம்பார் ஊற்றுறாங்க. அப்போதான் லைனாக கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு அப்புறம் சாம்பார் ஊற்றினாங்க. எனக்கு கோகுலுக்கு எல்லாருக்குமே சாதம் சாம்பார், அப்புறம் வந்து என்ன அங்கே ஊறுகாய் வச்சுருந்தாங்க, ரசம் போட்டாங்க, மோர் போட்டிருந்தாங்க, கோஸ் பொரியல் வச்சுருந்தாங்க. அதுதாங்க அப்புறம் நான் சாப்பிட்டு கோகுலுக்கு வந்து அவன் சாப்பிடவே இல்லை, அப்படியே உட்காந்துருந்தான். அப்புறம் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க, எல்லாம் எடுக்கிறாங்கன்னா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தட்டில் ஒரு தட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. தட்டில் போட்டு ஊட்டி விட்டு சாப்பிட்டு வந்தாங்க. நல்லா தரிசனம் பார்த்தங்க. கடவுள் உங்களுக்கும் அருள் புரிவாருங்க.